பங்களாதேஷில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் மைனாரிட்டிஸ், இந்துக்கள், அந்த மாதிரியான ஒரு கொடுமையான நிகழ்வு அங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு நம்முடைய இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் சார்பாக வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மீடியா, அறிவுஜீவிகள், காமன் மேன், சாமானிய மனிதன். இந்த 3 பேரும் ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க? இது இதற்குத்தான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒன்று யோசித்து பார்த்தோன்னா, இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இல்லை, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அவங்க எதற்குமே தெருவில் போராட மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயத்தை ஓங்கி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்துக்களாக இணைந்து ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய தயங்குகிறார்கள், இல்லை பயப்படுகிறார்கள், இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள், இல்லை அவர்களுக்கு வாழ்க்கையில் கம்ஃபர்ட் தான் முக்கியமாக இருக்குது. அது இருந்தால் போதும், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அப்படியானவர்களா இந்துக்கள் அப்படின்னா அப்படி இல்லை. இந்துக்கள் மிக வலிமையானவர்கள். அறிவாலும் ஆற்றலாலும் உடல் ஆற்றலாலும் செயல் ஆற்றலாலும் இந்துக்கள் மிக வலிமையானவர்கள், மிகுந்த ஆற்றல் நிறைந்தவர்கள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகள். ஆனால் ஏன் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, நாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பின்னோக்கி தான் பார்க்கணும். ஒரு சுதந்திரம் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். 1947 நம்மளுடைய சுதந்திர போராட்டம் எவ்வாறு நடந்தது அப்படிங்கிறதுலேருந்து. ஆனால் அதற்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் அரசாங்கம் எவ்வாறு இருந்தது, அதில் இந்துக்களாக, இந்து மக்களாக, இல்லை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு குறை இல்லை ஒரு சங்கடம் ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அதை உடனே அட்ரஸ் பண்ணணுங்கிற மாதிரியான அரசாங்கம் இருந்ததா? இது எத்தனை ஆண்டு காலம் நீடித்திருக்கிறது? சுமார் 70 வருஷங்களுக்கு மேல். இடையில் ஒரே ஒரு முறை இந்துக்களுக்காகவும் பேசுகிற ஒரு அரசாங்கம் அமைந்தது, மீண்டும் பழைய அரசாங்கம். அப்போ தொடர்ச்சியாக ஒரு நாட்டில் இருக்கிற எவ்வளவு பெரிய மக்கள் திரளாக இருந்தால், நாமளே 100% இருந்தாலும் ஏற்கனவே இன்வேஷன்ஸ் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை தாண்டி அடுத்து நமக்காக நாம் போராடி பெற்ற ஒரு அரசாங்கம் நமக்காக பெரிய அளவில் அக்கறை தனிய இந்துக்களாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு இந்த சங்கடம் வந்தால் உடனே அட்ரஸ் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்காத அரசாங்கம் தான் இதுவரை இருந்திருக்கு. இப்பொழுதுதான் தொடர்ச்சியாக ஒரு 15 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு 12 வருடங்களாகத்தான் இந்துக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதை அட்ரஸ் பண்ணுவார்கள் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு அரசாங்கமும் அமைந்திருக்கு. இது செக்யூலர் கண்ட்ரி. இந்துக்களுக்காகவும் அரசாங்கம் கவலைப்பட வேண்டும், பேச வேண்டும், அவர்களுக்கு ஒரு சங்கடம் வரும்போது அதை அட்ரஸ் பண்ண வேண்டும். செக்யூலர் கண்ட்ரியில் ஒரு அரசாங்கம் அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து போக வேண்டும், இல்லை அனைத்து மதத்தினரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யணும், அது செக்யூலர். அதுக்கான டெஃபினிஷன் அதுதான். அப்போ இதை தொடர்ந்து இந்த மாதிரியான சூழலில் தொடர்ந்து ஏற்கனவே இன்வேஷன்ஸில் பாதிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு 70 வருடங்களாக இருந்த அரசியல், அதிலிருந்து மக்கள் என்ன உணர்வில் இருக்கிற, என்ன ஆற்றலுக்கு குறைவில்லை, அறிவுக்கு குறைவில்லை, சிந்தனைக்கு குறைவில்லை, எதிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல இந்துக்கள். ஆனால் அவர்களுடைய கான்ஃபிடன்ஸை உடைத்து போட்டிருக்கிறது, நம்பிக்கையை உடைத்து போட்டிருக்கிறது இந்த தொடர் அரசியல். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் எல்லா இடங்களிலும், ஒரு சின்ன இடம் கூட விடாமல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது அரசியல். அந்த அரசியல் தான் தீர்மானிக்கிறது நாம் எதை பேசலாம், எதை பேச வேண்டாம், எதை பேசினா பிரச்சனை, எதை பேசலைன்னா நம்ம எப்படி நிம்மதியாக இருக்கலாம். இதை தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது? இந்துக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்துக்கள் ஜாதியாக பிரிகிறார்கள். ஜாதியாக இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு, இந்துவாக இருந்தால் பாதுகாப்பு என்று நினைத்திருந்தால் இந்த ஜாதி ரீதியான பிரிவு வந்திருக்கவே செய்யாது. ஜாதிகளாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றிணைவதுங்கிறது இந்துவாக ஒன்றிணைந்திருப்பார்கள். அதை நடக்க விடாமல் செயல்பட்டது அரசியல். இன்றைக்கும் அதே தான் நிலைமை. அப்போ இந்துக்களுக்கு ஏன் நீங்கள் வரமாட்டேங்க, அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு மீடியா அந்த செய்தியை பெரிய அளவில் பேசவே இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் அது தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரியான ஒன்று நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும்.
ஆனால் அந்த மாதிரி அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது கூட அந்த மாதிரியான ஒரு செய்திகள் பெரிய அளவில் வரலை. சில இதில் வரவே இல்லை. ஏன் வரலை? எப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்? மீடியா செய்தி போடலை, இந்த செய்தியை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த செய்தியை பிளாக் பண்ணிட்டாங்க, இதை போடலை, அதுனா போடுறான், இதை போட மாட்டேங்கிறான். இப்படி புலம்பிக் கொண்டும் பேசிக்கொண்டோமே இருக்கிறோமே தவிர, இன்றைக்கு உங்களிடமில் நாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். மீடியா என்றால் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருகிறார்கள்? இடதுசாரி ஊடகவியலாளர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, இடதுசாரி ஊடகங்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்துக்களுக்கு பேசாத ஊடகவியலாளர்கள், இந்துக்களுக்காக பேசாத ஊடகங்கள் தான் ஞாபகத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு அரசியல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம், எல்லா விதமான அரசியலும் இருப்பார்கள். அப்போ அவர்கள் தங்களுக்கான ஊடகங்கள் ஒரு வெஹிக்கிள், நம்மளுடைய கருத்துக்களை, ஐடியாலஜியை, எதை வேண்டுமானாலும் எடுத்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் அவர்களிடம் பல வாகனங்கள் அந்த மாதிரியாக இருக்கிறது. ரேடியோவாகட்டும், சேட்டலைட் சேனல்ஸ் ஆகட்டும், பேப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவர்கள் உருவாக்கி வலிமையாக வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் எதுவும் இல்லை. நம்மிடம் இல்லாத போது எதிரி உருவாக்கி வச்சிருக்கல, இல்லை எதிர்கருத்து உரியவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்றிலிருந்து நமக்கான செய்திகள் வரவில்லை என்றால் அதை போன்ற ஒரு அர்த்தமற்ற பேச்சு கிடையவே கிடையாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? நமக்கான செய்தி ஊடகங்கள், நமக்கான பிரிண்ட் மீடியா, நமக்கான டிஜிட்டல் மீடியா, நமக்கான சோஷியல் மீடியா, இதெல்லாம் மிகவும் தேவைங்கிறது. இதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம்? இதற்கான முன்னெடுப்புகளை எப்போது எடுக்கப் போகிறோம்? இந்துக்கள் நாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம்னு சொன்னேன். இந்துக்கள் ஒரு ரிலீஜியஸ் ரீதியாக, மத ரீதியாக இந்துக்களை இணைக்க முடியுமா அப்படின்னா இணைக்க முடியாது. ஏன்னா நம்ம கோயில்கள்லாம் நம்ம வசம் இல்லை. அப்போ கோயில்களில் வைத்து அதுதான் கம்யூனிட்டி லிவிங்கான ஒரு பொதுவான இடம். இந்துக்களாக ஒரு பண்டிகை நாட்கள், ஒரு திருவிழா நாட்கள், எதுவானாலும் நமக்கு அடிக்கடி பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கும். நாம் கோயிலுக்கு போகிறோம், எல்லா இந்துக்களும் கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு இதை வச்சு அங்கே எல்லாம் கூடத்தான் செய்கிறோம். ஆனால் இந்துவாக கூடவில்லை. ஏன்னா கோயிலில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் இந்துவாக கூடுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? அரசியல் தான் அடுத்தாப்புல இணைக்க முடியும். அரசியல் இந்துவாக ஒரு இந்து எப்போது மாறுவான் அப்படின்னா, இப்போ சைலண்ட்டாக அது நடந்துகிட்டே இருக்கு. 2 முறை ஆட்சியில் அமர்த்தப்பட்டு 3வது முறையும் ஆட்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இந்து தனக்கான ஒரு குரலும், இந்த செக்யூலர் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் தனக்கான குரலையும் முன்னெடுக்கும், தனக்கான தேவைகளையும் பார்த்து செய்யும் என்கிற நம்பிக்கையில் அரசியல் இந்துவாக வாக்களித்ததன் பேரில் தான் அரசாங்கம் 3வது முறையாக வந்திருக்கிறது. அப்போ ஒரு இந்து அரசியல் வயப்படுகிறான், அவனுக்கு அது முடிகிறது. யாருமே ஒருங்கிணைக்க அந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷனை பெரிய அளவில் 70 வருடங்களுக்கு மேலாக முன்னெடுக்கவில்லை என்றாலும், சின்ன அடிப்படையில் ரூட் லெவலில் பெரிய அளவில் இயக்கங்கள், சங்கங்கள் எல்லாம் எடுத்திருந்தாலும், அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு முதல்ல வரணும். அரசியல் அதிகாரம்தான் அரசியல் ரீதியாக மக்களை அனைத்து இழுத்து கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கு. அது இப்போது தான் நடந்திருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான மீடியா மிக முக்கியமானது. அதை உருவாக்க வேண்டும். மீடியா இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? நாங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கோமே, எஸ். ஆனால் எத்தனை காலம் அது நீடிக்கும்? இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இப்போ பங்களாதேஷில் இந்துக்கள் இது பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் நமக்கு என்னென்ன இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு செய்தி மக்களிடம் போய் சேர வேண்டும், சரியான நேரத்தில், சரியான வகையில், சரியான முறையில் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். நீ சேர்க்கலைன்னு சொல்லிட்டே நாம் கடந்து போயிட்டோம்னா நம்ம அரசியல் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மக்களின் தேவை என்ன? மக்களுக்கு ஒரு கஷ்டமான சமயத்தில் உதவுகிறோமா? இதையெல்லாம் வாக்காளனாகிய இந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ அதற்கு நமக்கு ஒரு மீடியா எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒன்று இல்லைன்னா என்ன, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியாவில் அந்த நிமிஷம் வாசித்து விட்டு கடந்து போவது தான் நடக்கும். ஒரு பிரிண்ட் மீடியா இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஹாலில் அந்த பேப்பர் இருந்துக்கிட்டே இருக்கும். போக வர ஒரு வாரத்துக்கு அந்த செய்தி இங்கே பற்றியா இதில் போட்டிருக்கு, இந்த பற்றியா இதில் போட்டிருக்குன்னு எடுத்து பார்ப்பதுங்கிறது நடக்கும். அப்போ பிரிண்ட் மீடியாவின் அவசியம். ரேடியோ இன்றைக்கு ஏதாவது எத்தனையோ எஃப்எம் ரேடியோஸ், நமக்கான எஃப்எம் ரேடியோ ஏதாவது உருவாக்கி இருக்கிறோமா? 24 மணி நேரமும் ஒரு வீட்டின்
உள்ளே சென்று ஒரு மனிதனின் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கிற அளவிற்கு மிக வலிமையானது. சோஷியல் மீடியாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட மிக வலிமையானது இன்றைய தேதியில் எஃப்எம் ரேடியோ. எஃப்எம் ரேடியோ நமக்கென்று ஒன்று இல்லை, செய்திகளை சொல்வதற்கு இல்லை. நீங்கள் முதல்ல மக்கள்கிட்ட போய் செய்திகளை சொல்ல வேண்டும். அவர்கள் ரிசீவ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது அடுத்தது. செய்தியே போய் சேரவில்லைங்கும் போது அவன் நமக்கு என்னன்னு தான் இருப்பான். அவன் லைஃப்பை பார்த்துட்டு இருப்பான். தெரியும், பங்களாதேஷில் நடக்கிறது தெரியும், இங்கே நடக்கிறதும் தெரியும். ஆனால் என்ன, நாம் பேசினா நமக்கு யார் பாதுகாப்பு? இது இரண்டாவது. நமக்கான அமைப்புகள் இன்னைக்கு திங்க் டேங்க் இல்லை அறிவுஜீவிகள் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வருவவங்க யார்? எல்லோருமே இந்த ஐடியாலஜியை சேராதவர்கள், இந்த ஐடியாலஜியை எதிர்ப்பவர்கள். இந்து என்கிற கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற பிற மனிதர்களால், பிற அரசியல் கட்சிகளால், பிற அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான் அறிவுஜீவிகள்னு உங்கள் ஞாபகத்துக்கு வராங்க. அப்போது நாம் உருவாக்கிய நம்முடைய அறிவுஜீவிகள் எங்கே? ஏன் உங்கள் நினைவுக்கே வரலன்னா அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத கவனிங்க. இந்த இடைவெளிகள்லாம் மிக முக்கியம். ஏன்னா ரூட் லெவலில் மக்களோடு, சாமானிய மக்களோடு தொடர்பில் இருந்து நடக்கும் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதாகட்டும், ஒரு நூல்கள் வெளியிடும் போது பல நூல்களை எழுதக்கூடியவர்கள், பல பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள், இதன் மூலமாகத்தான் செய்திகளை இன்னும் தெளிவாக, விரிவாக, ஒரு விஷயத்துக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் சேர்த்து சொல்லக்கூடியவர்கள் அறிவுஜீவிகள். அப்போ நமக்கு நினைப்புக்கு வரதெல்லாம் அவங்க மீடியாவும் அவங்க உருவாக்குனவங்க தான் ஞாபகம் வராங்க, ஊடகவியலாளர்கள்னா அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க, அறிவுஜீவிகள்னா அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. அப்போ நாம் இதெல்லாம் உருவாக்க வேண்டும். புலம்பிக்கிட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. அரசியலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் என்பது ஏதோ எலக்டோரல் பாலிடிக்ஸ் மாத்திரம் இல்லை. வாக்குகளுக்காக மக்களை சந்திப்பது, பேசுவது, அது நேரடி அரசியல். அதை தாண்டிய ஒரு அரசியல் இருக்குது, மக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அரசியல். அந்த மக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அரசியலில் அவனை இந்துவாக அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் அவன் பாதுகாப்பாக உணர்கிறானா? இது மிக அடிப்படையான கேள்வி. ஏன் உணர்றதில்லை? ஒரு கல்விக்கான ஒரு தேவை இருக்கிறது. ஏழ்மையான இந்து, அவனுக்கு குடும்ப ரீதியாக ஒரு கஷ்டம் இருக்குது, அவன் கல்விக்காக திணறான். தன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான், இல்லை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், இதில் எல்லாம் ஒரு இந்துவாக அவனுக்கு போனால் நிறைய எளிதாக இந்துங்கிறதுனால அவனுக்கு கிடைக்கும். அப்படின்னா நாம் உருவாக்க வேண்டும்ங்கிறது அர்த்தம். நமக்கான சட்டம் அதுக்கு எதிர்க்க ஏகப்பட்ட பாட்டில் நெக்ஸ் இருக்குது. அதில் அதையும் தாண்டி இந்துவாக அவனுக்கு சீட்டு கிடைக்கும். நான் இந்த காஸ்ட்டுன்னு சொல்லி சேர முடிகிறதுன்னா அவன் எதை சாய்ஸாக எடுப்பான்? நான் இந்துன்னு சொல்லிக்கிறத விட நான் ஜாதின்னு சொல்லிக்கிறேன், எனக்கு அது மூலமாக எனக்கு சீட்டு கிடைக்குது, அதன் மூலமாக எனக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த அமைப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னா மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இல்லை, தே ஆர் வெயிட்டிங். இன்றைக்கு அதைத்தான் நான் சொன்னேன், 3 முறை தேர்ந்தெடுத்திருக்கிறோன்னா அது அவன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறத உணர்த்துகிறது. அந்த உணர்த்தலை அவன் செஞ்சுட்டான். பதிலுக்கு இங்கேருந்து ஆக்ட் பண்ணணும். இந்துவாக இருந்தால் இந்த வசதிகள் எல்லாம் கிடைக்கும், இந்த பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும். எனக்கு ஒரு கஷ்டமா, எனக்கு ஒரு வழக்கு தான் வருது, அவனுக்கான அமைப்பு ஒரு இந்துவாக இருந்தால் அவன் இந்த வழக்கறிஞர்கள் அமைப்பில் போய் சொன்னான்னா அவனுக்கான தேவையான சட்ட உதவி இலவசமாக கிடைக்கும். எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான பாதுகாப்புகளை சமூகத்தில் அவன் தான் பலமாக இருக்கிறோம், ஒரு கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொடுத்தாச்சுன்னா உடனடியாக அவனுடைய அத்தனை ஆற்றலும் வெளிப்படும், அத்தனை அறிவு ஜீவித்தனமும் வெளிப்படும். அவன் ரோட்டில் நீங்கள் கேட்காமலே வந்து நின்றுடுவான். இது எனக்கானது அப்படிங்கிற உணர்வை மத ரீதியாக கொடுக்க முடியலைன்னா அரசியல் ரீதியாக அவன் தெளிவுபடுத்திட்டான். யாருமே இது பண்ணாமலே அவன் தெளிவுபடுத்திட்டான். இணைந்து ஒன்றை செய்கிறார்கள், அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. நமக்கான இது நமக்காக செய்யக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அவன் அடையாளம் காண்றான். அந்த அடையாளம் கண்டதன் விளைவாக ஒரு நம்பிக்கையை வைத்து அவன் வாக்களித்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறான்.
அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரம் என்பது சாதாரணமானது அல்ல, அதுவும் இந்திய ஆட்சி அதிகாரம் என்பது, மத்திய அரசாங்கம் என்பது அளப்பரிய அதிகாரம் கொண்டது. அப்போ அதை பயன்படுத்தி என்னவெல்லாம் அவர்களுக்கான உதவிகளாக செய்யலாம் என்கிற அளவில் ரூட் லெவலில் இந்த மாதிரியான உதவிகளை வார்டு லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் எல்லா பக்கமும் பரவலாக்கும் போது இந்துன்னு நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், அவனே எதற்கெடுத்தாலும் வந்து நின்றும். இப்போ இந்துக்கள் சோம்பேறிகள் அல்ல, இந்துக்கள் வலிமையற்றவர்கள் இல்லை, நாம் எல்லோரும் மிக வலிமையானவர்கள். கரம் கொடுப்பதற்கான கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்கள். அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? வானுயரத்துக்கு எல்லா பக்கமும் உயர்ந்து நிற்கிற கோயில்கள் எதை சொல்லுது? அது அறிவற்ற ஒரு சாதாரண மனிதனையா சொல்லுது? நம்முடைய அரசர்களின் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எப்பேற்பட்ட வீரம் செறிந்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று வேண்டாம், இன்னைய காலகட்டத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை இது பண்ணணும்னு சொன்னால் ரோட்டில் வந்து போராடுகிற மக்களில் எத்தனை பேர் இந்துக்கள்? இந்துக்கள் தானே அவங்களும். இந்துவாக ஒருங்கிணைக்க என்னவெல்லாம் தேவைங்கிறதான் நான் இப்போ சொல்கிறேன். அவன் வர ரெடியாக இருக்கான். ஆனால் இந்துவாக வர வேண்டும் அப்படின்னா அவனுக்கு தேவையான இந்த மாதிரியான அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அவன் பாதுகாப்பாக உணரணும். அதனால தான் அவன் ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கான். அப்போ நாம் சொல்லிக்கிட்டே எந்த பிரயோஜனம் இல்லை, எதுப்பில் அவன் செய்யலை, இவன் செய்யலை. எல்லாருக்குமே அவங்க தான் ஞாபகம் வராங்க, அவங்க செய்யலை அப்படின்னா நமக்கானது எங்கேங்கிற யோசனை வரணும். அது இல்லைங்கிற ஆப்சன்ஸை தான் சொல்லிக்கிட்டேன். இன்னொன்று, பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் இவ்வளோ இது பண்ணும்போது நமக்கான அரசாங்கம்னு இவ்வளோ தூரம் நாங்கள் வாக்களித்தோம், இவ்வளோ நீங்களும் பேசுகிறீங்க, ஆனால் உடனடியாக ஒரு ஆக்ஷனையும் காணுமே அப்படின்னு ஒரு சிந்தனை சாதாரண மனிதர்கள்ட்ட நிறைய இந்த பேச்சு வருது. ஒரு கிண்டலாக கூட சோஷியல் மீடியாவில் என்ன அவங்க இவர் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ட்ரிகரிங்லாம் வருது. ஆனால் இன்றைக்கு புவிசார் அரசியல்ங்கிறது வேறு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்து எங்கேயோ நடந்து கொண்டிருந்த புவிசார் அரசியல் இன்றைக்கு இந்தியாவின் கதவை தட்டி இந்தியாவின் வாசலில் வந்து நிற்கிறது. அதன் ஆபத்து மிகப்பெரியது. ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த அரசாங்கம், மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் வந்த நாளிலிருந்து 2014 எதற்கும் மோடி அரசாங்கம் உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறதில்ல. மெதுவாக பொறுமையாக விஷயங்களை உள்வாங்கி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்கள். அதனால் என்ன நடக்குதுன்னா, பெரிய விஷயமாக பூதாகரமாக வெடித்து எல்லா மீடியாவும் பயங்கரமாக ப்ளோ பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அப்படியே அமுங்கி விடுகிறது. அது தன்னாலே அமங்கலை. அதற்கு பின்னால் அரசாங்கத்தின் கூர்மையான செயல்பாடுகள் இருக்கிறது. ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதே போன்றது தான் இன்றைக்கு பங்களாதேஷில் நம்முடைய இராணுவம் மிகப்பெரியது. மேஜர் பேசும்போது சொன்னார், கண்ணிமைக்கும் நேரத்தில் பங்களாதேஷை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்படியான ஒரு பலம் வாய்ந்த இராணுவம் நம்முடையது. ஆனால் இந்திய அரசாங்கம் பொறுமை காக்கிறது. பொறுமை காப்பதற்கு பின்னால் நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு, புவிசார் அரசியல் இருக்கு. இன்றைக்கு பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அது மக்கள் எழுச்சியால் நடந்ததா அப்படின்னா அப்படித்தான் செய்தி உங்களுக்கு வரும். ஆனால் அது மக்கள் எழுச்சியாக நடக்கலை. அது ஒரு உருவாக்கப்பட்ட ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கும், ஜார்ஜ் சோரஸ்ங்கிற பேர். அது மிக முக்கியமான பேராக உலக நாடுகள் அனைத்தும், உலக நாடுகளின் எங்கெல்லாம் ஜனநாயக நாடு என்று இருக்கிறதோ அந்த ஜனநாயக நாட்டின் பாராளுமன்றம் எல்லாம் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் சொரஸை கண்டித்து ஒவ்வொரு காலகட்டத்தில், இது நான் சொல்வது 1973-74 வருடத்திலிருந்து எங்கெல்லாம் ஜனநாயக நாடு இருக்கிறதோ அந்தந்த ஜனநாயக நாட்டின் பாராளுமன்றத்தில் இந்த ஜார்ஜ் சோரஸுக்கு எதிராக கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து அவர்களெல்லாம் சோரஸுக்கு எதிராக சட்டங்களை பெற்று, அவர் பிறந்த நாடான ஹங்கேரியில் கூட அவருக்கு எதிரான ஒரு சட்டம் போடப்பட்டது. ஏன் இந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னா, ஜார்ஜ் சோரஸை பற்றி அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதே தெரியும். அவர் ஏதோ கம்யூனிஸ்ட் லீனிங் உள்ளவர், லிபரல் லீனிங் உள்ளவர் இல்லை. 2004 லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ்னு ஒரு அமெரிக்க
பத்திரிகை வந்து அவரை நேரடியாக பேட்டி காணுகிறார்கள். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தாலும் அது சின்ன வயசுங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை, ஏன்னா ஐ எம் லிவிங் இட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கார் 2004. நான் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு 2004 சொல்கிறார். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பெரிய ஃபிலந்த்ராபிஸ்ட்னா பெரிய கஷ்டப்படுபவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவை இருப்பவர்களுக்கு நன்கொடை அளித்து அவர்களை வாழ்வழிப்பு, அந்த மாதிரியான மனிதன் என்று என்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த மாதிரி அவங்க சொல்கிறது எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரியான மனிதன் அல்ல. நான் என்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, என்னை மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடிய, என்னையே கடவுளாக நினைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். எனக்கு கொஞ்சம் பைத்தியமும் உண்டு. என்ன பைத்தியம்னா, இந்த உலகத்தை என் இஷ்டத்துக்கு நான் எப்படி பார்க்க விரும்புகிறேனோ அதை போன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கான பணபலம் என்னிடம் இருக்கிறது. அதை கொண்டு நான் ஒவ்வொரு நாடாக புகுந்து அந்த நாட்டில் நான் ஆட்சியாளர்களை கவிழ்க்கிறேன், எனக்கு வேண்டும் என்கிற மனிதர்களை ஆட்சியில் அமர்த்துகிறேன். அந்த நாட்டின் ஜுடிஷியரி, அட்வொகசி, அதாவது லீகல், இது எஜுகேஷன், சிவில் சொசைட்டி குரூப்ஸ், NGO எல்லாவற்றிற்கும் நான் பணம் கொடுத்து என்னுடைய நாடாக நான் மாற்றுகிறேன். இதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இது என்னை கடவுளாக சிறு வயதில் நான் நினைத்ததை இன்று அடைந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் தான் கடவுள், உலகத்தின் கடவுள் நான் தான் என்று ஒரு மனிதர் சொல்கிறார். இன்று உலகம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று இந்தியாவின் கதவை தட்டி நிற்கும் ஒரு ஆபத்தான பங்களாதேஷில் நடக்கிற அந்த விஷயமும் இந்த சோரஸின் கைவண்ணம் தான். அப்போ இதை தடுக்க ஆளே இல்லையா? பெரிய பலம் இருந்தால் செஞ்சிட முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு மைக்ரோசாஃப்டில் இதே சோரஸுக்கு பங்கு இருக்கிறது, கூகுளில் பங்கு இருக்கு, கொக்கோ கோலாவில் பங்கு இருக்கு. நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவுப் பொருளின் உற்பத்தி இதிலையும் பங்கு இருக்கு. சரி, ஒரு நாடு தடுத்து விட முடியாதா? இவரை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீ NGOக்கெலாம் பணம் கொடுக்காத, எங்கள் நாட்டுக்குள்ளேயே வராத. எத்தனையோ நாடுகள் அந்த மாதிரியான தடை சட்டங்களை போட்டார்கள். ஆனால் ஃபண்டை நிறுத்திட முடியுமான்னா உங்களுக்கே பலருக்கு தெரியும், அந்த மாதிரி ஃபண்டை நேரடியாக வராது, வேறு சேனலில் வரும். அது எந்த மாதிரியான ஒரு நாட்டின் கல்வி, என்ன மாதிரியாக அந்த நாட்டில் எந்த மாதிரியான கல்வி சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் அதை தீர்மானிக்கிறார். அந்த நாட்டின் ஜுடிஷியரி எப்படி இயங்க வேண்டும், அங்கு யார் ஜட்ஜஸாக இருக்க வேண்டும் அதை தீர்மானிக்கிறார். அந்த நாட்டின் மக்கள் எதை சாப்பிட வேண்டும் அதை தீர்மானிக்கிறார். அந்த நாட்டின் மக்களுடைய கல்ச்சர் என்னவாக இருக்க வேண்டும், இதை எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த தாத்தா தீர்மானிக்கிறார். இது நடக்கிறது. ஏன்னா பணம் அவ்வளவு கொட்டுகிறது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு தான் வயசாயிட்டுதே, 94 வயசாயிடுச்சு. அவர் இறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இன்னும் கொஞ்சம் காலம் தானே வாழ போகிறார் அப்படின்னா, அவர் ஒரு வலிமையான அமைப்பை உருவாக்கி விட்டார். 120 நாடுகளுக்கு மேலே உலகத்தில் அவருடைய அமைப்பு இருக்கிறது. இது 73 நான் சொல்கிறேன், 1973 அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவருடைய ஆட்கள், அவர் ஆரம்பித்த காலேஜஸ் எல்லாம் பிரமாதமான ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா பணத்தை கொட்டி மிக சிறப்பான ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் விழுந்தடித்து கொண்டு அதில் போய் சேர்வார். அங்கு என்ன கற்பிக்கப்படுகிறது, நீங்கள் எவ்வாறு மூளைச்சலவை செய்யப்படுகிறீர்கள், அதிலிருந்து வெளிவருகிற ஒரு மனிதன் எதற்காக பேசுவான், யாருக்காக பேசுவான், எதை எதிர்த்து நிற்பான். தன்னுடைய நாட்டையே எதிர்த்து நிற்கக்கூடிய, தான் செய்வது தவறு என்று தெரியாத அளவிற்கு 2 ஜென்ரேஷன் வெளியில் வந்தாச்சு, 2-3 ஜென்ரேஷன் வெளியில் வந்தாச்சு. அப்போ ஆபத்தின் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு வலிமையான ஒரு எதிர் அமைப்பு தான் உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். USSRன்னு இருந்தது, சோவியத் யூனியன். பல நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக மிக வலிமையான 2 வல்லரசுகள், ஒன்று USSR, இன்னொன்று அமெரிக்கா என்று இருந்த காலகட்டத்தில் USSR சுக்கு நூறாக உடைகிறது. அந்த சுக்கு நூறாக உடைந்ததன் பின்னணியில் இந்த சோரஸ் இருக்கிறார். அப்போதிலிருந்து ஒரு USSRையே உடைக்க முடிகிறதுன்னா அவர் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவான நபர் அல்ல, அவர் பெரிய லிபரல் பர்சனாலிட்டிலாம் கிடையாது. அவர் தன்னை ஒரு கடவுளாக நினைத்துக் கொள்கிறார். கம்யூனிஸ்டுகளை ஏன் அவர் பணம் கொடுத்து வைக்கிறார்னா, அவர்களால் அஜிடேஷன்னா அவர்களால் மனிதர்களை ஒன்று திரட்ட முடியும். எல்லா கல்வி நிலையங்களிலும்
ஒரு நாட்டுக்கு எதிரான இல்லை ஒரு புரட்சி என்கிற பெயரில் ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆட்கள் அங்கங்கே போய் பிக் பண்ணுறார். அந்தந்த நாடுகளில் சென்று உள்ளூர் மக்களை அமர்த்தி அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்குவதற்கு உள்நாட்டிலிருந்து ஆட்களை அமர்த்துகிறார். அவர்கள் அதற்காக செயல்படுகிறார்கள். அப்போ இது பெரிய பல லேயர்ஸ் அடுக்குகளில் இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது. முந்தையெல்லாம் ஒரு ஒரு உளவு அமைப்பு வரும், கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இது ஆயுதம் எடுத்து போராட்டம் அல்ல. அமெரிக்காவே திணறுகிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு பைடன் கட்சிக்கு, அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டெமோக்ராட்டிக் கட்சி பைடன் கட்சிக்கு இவர் ஆதரவு அளிக்கிறார். பைடன் ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்காவின் பல நீதிமன்றங்களில் தான் சொல்கிற மனிதர்களை ஜட்ஜஸாக நியமித்த வரலாறும் உண்டு சொரஸ். கோவிட் டைமில் ட்ரம்ப் அரசாங்கம் திணறும் போது அதற்கு பெயில் அவுட் பண்ணுகிறார். பல பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து அரசாங்கத்தை பெயில் அவுட் பண்ணுகிறார். ட்ரம்ப் வரக்கூடாது என்க பெரிய அளவில் டொனேஷன். இவ்வளவுதான் பணம் இல்லை. நீங்கள் 1 கோடிக்கு மயங்க மாட்டீங்க, 2 கோடிக்கு மயங்க மாட்டீங்க. 100 கோடி என்று நீங்கள் ஒரு சின்ன என்ஜிஓ நடத்திட்டு இருக்கீங்க. இந்த என்ஜிஓ ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்குது, மக்களுக்கு இது பண்ணும். நான் உனக்கு ஒரு 10 லட்சம் கிடைச்சாலே பெருசுங்கிற இடத்துல உங்களுக்கு 100 கோடி தருகிறேன். நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயங்களை எல்லாம் செய்யுங்க, ஆனால் அதோடு சேர்த்து இதையும் செய்யுங்கள்னு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா செய்கிற மனிதர்கள், தயாராக இருக்கிற மனிதர்கள் எத்தனை பேர்? அதன் விளைவு அவர்களுக்கு தெரியாதாக இருக்கும். சொல்கிற மனிதன் கொடுக்கிற பணம் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் செய்ய போகிறாங்க. நல்ல காரியமும் நடக்கும், அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான அவருடைய அஜெண்டாவும் செயல்படுத்தப்படும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலை உலக நாடுகள் முழுவதும் சந்தித்து இன்று இந்தியாவின் வாயிலில் வந்து இந்தியாவை தட்டி கொண்டு நிற்கிறது இந்த பிரச்சனை. இப்போ சைனாவில் இவர் பண்ணலையா, நார்த் கொரியாவில் பண்ணலையா அப்படின்னா, நார்த் கொரியாவுக்குள்ளே இவரால் போகவே முடியல. ஆனால் சைனாக்கு எதிராக இவங்க ஒரு சைனா ஃபவுண்டேஷன் ஒன்று பண்ணினாங்க. 83 பண்ணாங்க. ஒரு 3 வருஷம் இருந்தது. அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே மூடிட்டாரு சொரஸ். ஏன் மூடினாருன்னா, அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்பைஸ் தான் உட்கார்ந்து அங்கே இவருக்காக வேலை செய்வது போல நடித்து கொண்டிருந்தார்கள்னு கண்டுபிடிக்கப்படும் போது சோரஸ் அதை மூடுகிறார். எல்லாவற்றையுமே அவர் ஓப்பனாக தான் சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். என்னால் அதை இது பண்ண முடியல, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவர் சொல்வதெல்லாம் ஒன்றே தான். நாடுகளுக்கு எதற்கு எல்லை? நாடுன்னு ஏன் தனித்தனியாக பிரிக்கணும்? நாடுகளுக்கு எல்லை தேவையில்லை. எல்லை தேவையில்லை என்னும் போது அங்கே என்ன நடக்கும்? கல்ச்சருங்கிறது தனித்தனி கல்ச்சருங்கிறது மிங்கிள் ஆகும்போது காணாமல் போகும். யார் வேணாலும் எங்கே வேணாலும் இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதன் மூலம் என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் ரூட் லெவலில் கனெக்ட் ஆனால் தான் அவன் மனிதனாக. இப்போ நாம் சொல்கிறோம் இந்துக்கள்லாம் ஒரு உணர்வில்லாத மனிதன். என்ன ஒரு பெரிய உலகத்தின் அத்தனை மக்களும் உணர்வில்லாத மக்களாக போகும்போது அங்கே என்ன நடக்கும்? ஒரு மனிதனை ரூட்டோட கனெக்ட் பண்ணி வைக்கிறது ரிலிஜன், கல்ச்சர், ஃபேமிலி, வேல்யூ சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த மாதிரியான ஒன்றைத்தான் நான் செய்ய துடிக்கிறேன், செய்யவும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரியான ஒரு இது பங்களாதேஷில் டொனால்ட் லூ அப்படின்னு ஒருவர், அவர் தான் அல்பேனிய அரசாங்கத்தால் பெரிய அளவில் அங்கே பெரிய இதெல்லாம் நடந்து அவரை வெளியேற்றினாங்க. அவர் இந்த சொரஸின் திட்டங்களை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கக்கூடிய, எங்கே போனாலும் அவர் போயிட்டு வந்த 1 மாதத்தில் அந்த நாட்டின் அரசாங்கம் கவிழும், ரெஜிம் சேஞ்ச் நடக்கும். அதாவது எல்லா திட்டங்களையும் உள்ளே புகுந்து என்ஜிஓஸுக்கு கொடுக்கறது மூலமாக, சிவில் சொசைட்டி குரூப்ஸ்க்கு கொடுக்கறது மூலமாக, எஜுகேஷனில் நுழையிறது மூலமாக, யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கிறது மூலமாக, ஜுடிஷியரியில் வக்கீல்கள் அமைப்பு, அது இந்தியாவில் கூட அந்த லாயர்ஸ் கலெக்டிவ்னு ஒன்று உண்டு, இந்திரா ஜெய்சிங், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் சொரஸின் இதில் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் அந்த அடிப்படைகளை முதல்ல செய்திட வேண்டியது. டொனால்ட் லூ அந்த இடத்தில் வருகிறார்னா அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அடுத்து ரெஜிம் சேஞ்ச் நடக்க போகிறது, அதற்கான பட்டன் அமுத்திட்டு போகிற வேலை தான் டொனால்ட் லூ பண்ணக்கூடியவர். அவர் இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார். சென்ற அடுத்த நிமிஷம் பங்களாதேஷுக்கும் போயிருக்கிறார். அவர் பங்களாதேஷுக்கு போயிட்டு நாடு திரும்பிய பிறகு தான் இந்த இதெல்லாம் நடக்குது. அடுத்தாப்புல அலெக்ஸ் சோரஸ்ங்கிறது சோரஸோட மகன். அவர் முகமது யூனுஸை சந்திச்சுட்டு போயிருக்கார்.
அப்போது சாதாரணமாக முன்னர் போல நாம் வந்து பழைய பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்த இதில் பங்களாதேஷ் பிரித்து பங்களாதேஷ் உருவான அந்த சமயத்தில் இந்தியா எப்படி அந்த மாதிரியான காலகட்டமே இப்போது கிடையாது. இப்போதைய உலகம் மிக 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 வேற மாதிரியான உலகமாக மாறிவிட்டது. அதுக்கு டெக்னாலஜி வேற, இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற வருது. என்னென்ன குழப்பங்கள் என்னென்ன இது வரும்னு தெரியாது. அப்போது நாம் உடனே அதுக்கு தான் அந்த ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ரிட்டையர்டு ஆர்மி இவர் பங்களாதேஷை சேர்ந்தவர் சொல்கிறார், 4 நாளில் நான் எங்களால் இந்தியாவை அப்படி. இட்ஸ் அ ட்ரிகர். நீங்கள் அதுக்கு உடனே வாங்க, எங்கள் மேலே கோவப்பட்டு ஏதாவது ரியாக்ஷன் காமிங்க. இல்லை வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒரிசாலாம் எங்களுக்கு உரிமை உள்ள இடங்கள், இது அடுத்த ட்ரிகர். உடனே வாங்க, கோவப்படுங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது கோவப்பட்டு ரியாக்ஷன் காமிங்க அப்படிங்கிறது தான். அப்போது இந்த இடத்துல ரியாக்ஷன் தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் தான் தேவை. அதுவும் பொறுமையாக என்னென்ன நடக்கிறது என்பதை கவனித்து அதன் அடிப்படையில். அப்போ நாம் என்ன செய்யலாம்? நாம் நம்பிக்கை வைக்கலாம், நம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், இதுவரை நாம் இந்த 12 வருடங்களில் பார்த்த பல பூதாகரமான பிரச்சனைகள், வெடித்து கிளம்பிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் காணாமல் போயிருப்பதை நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு உணர முடியும், கவனித்திருக்க முடியும். அது எப்படி நடக்குது? அது வந்து பெரிய மேஜிக்கெல்லாம் நடக்கல, தன்னாலே காணாமல் போகவில்லை. அதற்கு பின்னால் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இருக்கிறது. எதையுமே வெளிப்படையாக ஓப்பனாக செய்யணுங்கிறது இல்லை. ஏன்னா இன்றைய அரசியல் அந்த மாதிரியாக மாறி போயிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து புரிந்து கொண்டு நாம் இந்துவாக ஒருங்கிணைவதற்கு என்னவெல்லாம் தேவை, ஒரு காமன் மேனுக்கு என்ன தேவை? அவனுக்கு கல்வியில் சப்போர்ட் தேவை, பொருளாதார அந்த லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்துக்கான சப்போர்ட் தேவை. அவனுக்கு ஒரு கஷ்டம்தான், அவன் வாழ்கிற இடத்துல, அவன் வாழ்கிற தெருவில் ஒரு பிரச்சனை வருது, ஏதோ 2 பேருக்கு இடையில சண்டை அப்படின்னா அதை தீர்த்து வைக்க அவன் நாடுகிற மனிதர்களாக, அவன் நாடுகிற அமைப்பாக நாம் இருக்க வேண்டும். அது மாதிரி ஒன்று ரூட் லெவலில் தெருவுக்கு தெரு நம்ம அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை, ஒரு அமைப்பை ஒன்று ஏற்படுத்திட்டோம்னா இந்துவாக ஒருங்கிணைவது வெகு வெகு எளிது. அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நாம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்துவாக ஒருங்கிணைவதற்கு நமக்கு என்ன ஜாதியாக பிரிஞ்சு நிற்கணும்னு ஏதாவது தேவை இருக்கான்னு? எதற்காக ஜாதியாக பிரிந்து நிற்கிறோம்? ஜாதியாக இருந்தால் கம்யூனிட்டி லிவிங்கில் நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். அந்த பாதுகாப்பு உணர்வை, அந்த வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்யும் செயலை, அந்த கல்வி தேவைக்கான அடிப்படையை பெரிய அளவில் வழங்குவதற்கான ஒரு அமைப்பை எல்லாம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு கொஞ்சம் முதலீடுகள் தேவை, செய்யலாம். இது ஒரு அரசியல், இது மிக தெளிவான நிரந்தரமான வெற்றியை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமான ஒவ்வொரு தடவையும் ஒரு தேர்தல்னு வரும்போது உயிரை கொடுத்து அவ்வளவு பிரச்சாரம் பண்ணுறோம், அவ்வளவு செலவழிக்கிறோம். இந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் பெரிய அளவில் இதை பண்ணணும். தானாக வந்து வாக்குகள் விழுந்து கொண்டே இருக்கும். இந்த பாதுகாப்பு உணர்வை, இந்த தேவை உணர்வை, இந்த வாழ்வாதார தேவையை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்வோம். ஆனால் செய்வதற்கு வலிமையான அமைப்பு, அதிகாரம், அரசியல் அதிகாரம் தேவை. அது இப்போது இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நாளை, இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா இனி கிடைக்காது. அரசியல் என்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், எப்படி எப்போது மாறும் என்பது தெரியும். உலக அரசியல் மாறிவிட்டது. நான் இப்போ தான் சொன்னேன் சொரஸை பற்றி. அப்போ இன்றைய அரசியல் மிக வெளிவாக, மிக வேகமாக வேறு மாதிரியான ஒரு பூதாகர உருவம் எடுத்து நிற்கிறது. அப்போ இந்த சமயத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டால் வேறு சந்தர்ப்பம் அமையாது. வெறுமனே அரசியலை மட்டுமே பார்த்துக்கொண்டு, தேர்தல் அரசியலை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் பத்தாது. அடிப்படையில் இந்து மக்களை அரவணைக்கும் அத்தனை அமைப்புகளையும் உருவாக்குங்கள், வேக வேகமாக உருவாக்குங்கள். நமக்கான பாதுகாப்பு உணர்வை கொண்டு வாங்க. இந்துக்கள் பெரும் திரளாக என்றைக்கும் நீங்கள் தான் ஆட்சியில் இருப்பீர்கள் என்கிற அளவிற்கு ஒரு சப்போர்ட்டை கேட்காமலே தருவாங்க. அவனுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு தேவை. என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஜெய்ஹிந்த்.